அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் 500 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்கு. ஸோ இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் கலெக்ஷன் அந்த மாதிரி தான் போய்கொண்டு இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான். 50 கோடி தான், 50லிருந்து 60 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. கோத் திரைப்படத்தோட கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி கம்மி தான். இது மைனஸா பிளஸ்ன்னு கேட்டா நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது மைனஸா தான் தெரியும். ஆனா இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் இது மைனஸா பிளஸ்ன்னு தெரியும். அதாவது கோத் திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் 126 கோடி ரூபாய். இது ஒரு ஹியூஜ் நம்பர். ஆனா இந்த திரைப்படத்தோட வாழ்நாள் கலெக்ஷன் 500 கோடி ரூபாய். இதுக்கு நடுவில் படத்தோட இரண்டாவது நாள் கலெக்ஷன், மூன்றாவது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இரண்டாவது நாள் இந்த திரைப்படம் 70 கோடி ரூபாய். அதாவது பாதிக்கு பாதி. கோத் திரைப்படம் முதல் நாள் 126 கோடி ரூபாய், இரண்டாவது நாள் 70 கோடி ரூபாய். கிராஃப் மேல போய் கம்ப்ளீட்டா டவுன் ஆச்சு. ஆனா இந்த இடத்துல அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் அந்த மாதிரி இல்ல, குட் பேட் அக்லியும் அந்த மாதிரி இல்ல, ஜெயிலர் திரைப்படம் அந்த மாதிரி இல்ல. ஸோ ஜெயிலர் திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் 40 கோடி தான். ஆனா அதோட இறுதி கலெக்ஷன் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாள் 50 கோடி ரூபாய். இந்த திரைப்படத்துக்கு ஃபேன்ஸுக்கு மட்டுமே எதிர்பார்ப்பு இருந்தது. ஆல்ரெடி விடாமுயற்சி திரைப்படம் தோல்வியால் அஜித் திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃபேன்ஸ் காப்பியஸா இருந்தது. ஃபேமிலி அடிச்சுக்கு இல்லை. ஆனா இப்ப கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு கிடைத்திருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதனால இந்த திரைப்படம் அடுத்தடுத்த நாட்கள கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆக போகிறது. அதை உறுதிப்படுத்துற விதமாக அபிஷியலா மார்னிங் ஷோவே, அதாவது இன்னைக்கு தேதி என்ன, இன்னைக்கு 11, இன்னைக்கு ஃப்ரைடே வீக் டேஸ் மார்னிங் ஷோவே 82% ஆஃப் டிக்கெட் சென்னை, பெங்களூர், மும்பை, பாண்டிச்சேரி, திருச்சியில சேல் ஆகி இருக்கு. இது சூப்பரான நம்பர். மார்னிங் ஷோவே எவ்வளோனா நைட் ஷோ கண்டிப்பா 98% மேல டிக்கெட் சோல்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் நாள் 50 கோடினா இரண்டாவது நாள் கலெக்ஷன் கம்ப்ளீட்டா கம்மியாகும். கண்டிப்பா 40 கோடி ரூபாய் வரைக்கும் இரண்டாவது நாள் கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க மூன்றாவது நாள் நான்காவது நாள் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டேவை விட டபுள் மடங்கு அதிகரிக்கும். மூன்றாவது நாள் 70 கோடி ரூபாயும், நான்காவது நாள் 80 கோடி ரூபாயும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, மூன்றாவது நாள் ஆப்வியஸா சாட்டர்டே ஒரு திரைப்படம் வந்தா அந்த திரைப்படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் மூன்றாவது நாள் சாட்டர்டே பயங்கரமான கலெக்ஷன் பண்ணும். அதுக்கு அடுத்த நாள் சண்டே டவுன் ஆயிடும். ஏன்னா மண்டே மீண்டும் ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த திரைப்படத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் மண்டே மீண்டும் விடுமுறை நாள் மீண்டும் சண்டே சாட்டர்டே விட அதிகமான கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட், அதாவது இந்த தமிழ் நியூ இயர் முடிவதற்குள்ளே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாவை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ படத்தோட மொத்த பட்ஜெட் கிட்டத்தட்ட 210 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது ஒரு ஹியூஜ் நம்பராக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ படம் தயாரிக்கும் போது படம் நிறுவனம் முடிவு பண்ணது என்னன்னா, குட் பேட் அக்லி திரைப்படம் 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிட வேண்டும் அப்படின்னு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் கிராஃபை பத்தி சொல்றேன். கிராஃப் எப்படி கோத் திரைப்படத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி போயிட்டு அப்படியே டவுன் ஆகி அப்புறம் போக ஆரம்பிச்சது. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய வசூல் எப்படி ஜெயிலர் திரைப்படம் முதல் நாள் 40 கோடி கலெக்ஷன் பண்ணி கடைசியா முடியும் போது 600 கோடி கலெக்ஷன் பண்ணதும், அதே மாதிரி இதுவும் முதல் நாள் 50 கோடி கலெக்ஷன் பண்ணி கடைசியா முடியும் போது 500லிருந்து 600 கோடி ரூபாய்க்கு மேல கோத் திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனையை முறியடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாது. ஜெயிலர் திரைப்படம் 600 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. லியோ திரைப்படம் 700 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த ரெண்டு திரைப்படத்தோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் கரெக்டா சொல்லணும்னா, இந்த ஒரு வாரம் ஃபேமிலியானிஸ் இந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, அதை வச்சுதான் சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல இந்த திரைப்படம் அஜித் அவர்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான பிளாக் பஸ்டரான திரைப்படம், ஒரு பயங்கரமான வசூலும் செய்ய போகிறது. ஒரு கேம் சேஞ்சிங் திரைப்படமா அஜித் கரியர்ல இருந்து அமைந்திருக்கு. அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் 500 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்கு. ஸோ இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் கலெக்ஷன் அந்த மாதிரி தான் போய்கொண்டு இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான். 50 கோடி தான். 50லிருந்து 60 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. கோத் திரைப்படத்தோட கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி கம்மி தான். இது மைனஸா பிளஸ்ன்னு கேட்டா நீங்க வெளியில
இருந்து பார்க்கும்போது வந்து மைனஸாக தான் தெரியும். ஆனால் வந்து இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் இது மைனஸாக ப்ளஸ்ஸான்னு தெரியும். அதாவது கோ திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து 126 கோடி ரூபாய். இது ஒரு ஹியூஜ் நம்பர். ஆனால் வந்து இந்த திரைப்படத்தோட வாழ்நாள் கலெக்ஷன் வந்து 500 கோடி ரூபாய். இதுக்கு நடுவில் வந்து படத்தோட 2வது நாள் கலெக்ஷன் 3வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். 2வது நாள் வந்து இந்த திரைப்படம் 70 கோடி ரூபாய். அதாவது பாதிக்கு பாதி. கோ திரைப்படம் முதல் நாள் 126 கோடி ரூபாய், 2வது நாள் வந்து 70 கோடி ரூபாய். கிராஃப் மேல போய் கம்ப்ளீட்டா டவுன் ஆச்சு. ஆனா இந்த இடத்துல அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் அந்த மாதிரி இல்ல, குட் பேட் அக்லியும் அந்த மாதிரி இல்ல, ஜெயிலர் திரைப்படம் அந்த மாதிரி இல்ல. ஸோ ஜெயிலர் திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் 40 கோடி தான். ஆனா வந்து அதோட இறுதி கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 600 கோடி ரூபாய். இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாள் வந்து 50 கோடி ரூபாய். இந்த திரைப்படத்துக்கு ஃபேன்ஸுக்கு மட்டுமே வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி திரைப்படம் தோல்வியால் வந்து அஜித் திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஃபேன்ஸ் காப்பியஸா இருந்தது, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு வந்து கிடைத்திருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதனால வந்து இந்த திரைப்படம் அடுத்தடுத்த நாட்களில் கலெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக போகிறது. அதை உறுதிப்படுத்துற விதமாக தான் வந்து அஃபிஷியலாக வந்து மார்னிங் ஷோவே, அதாவது இன்னைக்கு தேதியான இன்னைக்கு வந்து 11, இன்னைக்கு ஃப்ரைடே வீக் டேஸ் மார்னிங் ஷோவே வந்து 82% ஆஃப் டிக்கெட் வந்து சென்னை, பெங்களூர், மும்பை, பாண்டிச்சேரி, திருச்சியில் வந்து சேல் ஆகி இருக்கு. இது சூப்பரான நம்பர். மார்னிங் ஷோவே எவ்வளோனா நைட் ஷோ வந்து கண்டிப்பாக 98% மேலே வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் நாள் 50 கோடினா 2வது நாள் கலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாகும். கண்டிப்பாக வந்து 40 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து 2வது நாள் கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்கள் 3வது நாள் 4வது நாள் கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட டபுள் மடங்கு வந்து அதிகரிக்கும். 3வது நாள் வந்து 70 கோடி ரூபாயும் 4வது நாள் வந்து 80 கோடி ரூபாயும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, 3வது நாள் வந்து ஆப்வியஸா சாட்டர்டே ஒரு திரைப்படம் வந்தா அந்த திரைப்படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் வந்து 3வது நாள் சாட்டர்டே வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து பண்ணும். அதுக்கு அடுத்த நாள் சண்டே வந்து டவுன் ஆகிடும். ஏன்னா வந்து மண்டே வந்து மீண்டும் வந்து ஸ்கூல், காலேஜஸ், ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் மண்டே வந்து மீண்டும் வந்து விடுமுறை நாள் வந்து மீண்டும் வந்து சண்டே வந்து சாட்டர்டே விட அதிகமான கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட், அதாவது இந்த தமிழ் நியூ இயர் முடிவதற்குள்ளே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 250 கோடி ரூபாவை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 210 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது ஒரு ஹியூஜ் நம்பராக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ வந்து படம் தயாரிக்கும் போது வந்து படம் நிறுவனம் வந்து முடிவு பண்ணது என்னன்னா, குட் பேட் அக்லி திரைப்படம் 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து பண்ணிட வேண்டும் அப்படின்னு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் கிராப்பை பற்றி சொல்றேன். கிராப் வந்து எப்படி வந்து கோ திரைப்படத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா இப்படி போயிட்டு அப்படியே டவுனாகி அப்புறம் போக ஆரம்பிச்சது. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இன்னவன் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய வசூல் எப்படி வந்து ஜெயிலர் திரைப்படம் முதல் நாள் 40 கோடி கலெக்ஷன் பண்ணி கடைசியாக முடியும் போது 600 கோடி கலெக்ஷன் பண்ணதும், அதே மாதிரி இதுவும் வந்து முதல் நாள் 50 கோடி கலெக்ஷன் பண்ணி கடைசியாக முடியும் போது 500 600 கோடி ரூபாய்க்கு மேலே கோ திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனையை முறியடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாது. ஜெயிலர் திரைப்படம் 600 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. லியோ திரைப்படம் 700 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த 2 திரைப்படத்தோட ரெக்கார்டையும் வந்து பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லணும்னா, இந்த ஒரு வாரம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை வச்சுதான் வந்து சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து அஜித் அவர்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான பிளாக் பஸ்டரான திரைப்படம், ஒரு பயங்கரமான வசூலும் செய்ய போகிறது. ஒரு கேம் சேஞ்சிங் திரைப்படமா அஜித் கரியர்ல வந்து இது அமைந்திருக்கு.